Good morning, students. Ninth Science, the Unit 23, Economic Biology, page number 282, Prawn Culture. இறால் வளர்ப்பு. One of the most economically important shellfish resources of India are prawns. இந்தியாவின் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த ஓடுடைய ஷெல்ஃபிஷ் மீன் ஆதாரங்களுள் ரிசோர்சஸ் மிக முக்கியமானது இறால் ஆகும். இந்தியாவில் காணப்படக்கூடிய இந்த ஓடுடைய மீன் ஆதாரங்களுள் இறால் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. They are of great demand both in the local and international market. இந்த இறாலானது உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உள்ள சந்தைகளில் இதற்கு அதிகமான தேவை உள்ளது. இன்டர்நேஷ்னல் டிமாண்ட் தேவை உள்ளது. Due to their great taste, they are cherished delicacy to be served as food. இந்த மீன்கள் மிகுந்த சுவையின் காரணமாக மகிழ்ச்சியை அளிக்கும் உணவாக இவை உண்ணப்படுகின்றன. In view of their popularity and marketing avenues in foreign countries, there is a need for developing advanced technology and intensify prawn culture in India. இந்த மாதிரி இந்த மீன்களோட சுவை மற்றும் மிகுந்த பிரபலமானதாகவும் பல நாடுகளின் சந்தைகளில் சிறந்த விற்பனை பொருளாகவும் இருப்பதால் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய தீவிர இறால் வளர்ப்பு இந்தியாவில் அவசியமாகின்றது. இட் இஸ் நீட் ஃபார் டெவலப்பிங் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. இங்கே வந்து என்னது ரொம்பவும் தொழில்நுட்பத்துடன் கூடிய அந்த நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய தீவிர இறால் வளர்ப்பானது இந்தியாவிற்கு அவசியமாக ஒன்றாக இருக்கின்றது. And the intensified prawn culture in India. The next types of prawn cultures. இறால் வளர்ப்பின் வகைகள். A number of species of prawns of different size are found distributed in water resources. Only those prawns which are good in size, weight, available in plenty and easily cultivable and commonly selected for prawn culture on commercial basis. பல்வேறு அளவுடைய இறால் இனங்கள் நீர்நிலைகளில் காணப்படுகின்றன. A number of species prawns different sizes are found in distributed in water resources. Only those prawns which are good in size, weight, available in plenty and easily cultivable are commonly selected for plant culture on commercial basis. வணிக ரீதியாக இந்த இறால் வளர்ப்பில் எந்த மாதிரியான இறால்கள் வந்து அதிகம் கவனம் ஈர்க்குதுன்னு பார்த்தோம்னா நல்ல அளவுடைய நல்ல எடையுடைய அதிகம் கிடைக்கக்கூடிய ரொம்ப அதிக அளவில் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கணும். நல்ல எடையுடையதாகவும் நல்ல அளவுடையதாகவும் இருக்கணும். சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடாது. மற்றும் சுலபமாக வளர்க்கக்கூடிய எளிதில் வளர்க்கக்கூடிய இறால்களே பொதுவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இறால் வளர்ப்பில் ஈடுபடுத்தப்படுகின்றன. இந்த மாதிரி இறால்களாக இருந்துச்சுன்னா அது வளர்க்குறதுக்கு தகுதியுடைய இறால்களாக கருதப்பட்டு அவைகள் வளர்க்கப்படுகின்றன. மரைன் வாட்டர் ப்ரான் கல்ச்சர்ஸ். The rearing of marine